போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடன ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க? என்னடா புத்தலாட்டது? என பாட்டு பாடி கொண்டிருந்தான். அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான்? இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா சொல்லுவீங்களா? அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிக்கிறான். கேட்டேன், கேளு மச்சி கேளு. நான் கேட்டேன், ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்றான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சஸ் ஒரு துள்ளாண்டான்னு. நோ ப்ராப்ளம். தி நெக்ஸ்ட் டே. வணக்கம், நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, திமுக பேச்சாளர் பேசுகிறேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நேற்றைக்கு முன்தினம் ராயபுரம் மேற்கு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகளை, நன்மைகளை, உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும் போது இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? முஸ்லிம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோலுரித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது, இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். முஸ்லிம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்தி விட்டதாக கருதி கொள்கிறார்கள். அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள். ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். நான் வாழுகின்ற பகுதி முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி. என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி. ஆகவே எனக்கு ஓட்டுநராக, என்னை கண்காணிப்பவராக, என்னை நலன் விரும்புகளாக முஸ்லிம் மக்களே இருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பம் இல்லை. ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். ஏன் மறுபடியும் வந்து அடிக்கிற? ஏன்டா மறுபடியும் முடிக்கிற? டாஸ்மாக் முறைகேட்டில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மேலும் டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகள் குறித்து நியாயமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? பல்வேறு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மார்க் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மார்க் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்கள், நபர்களின் தொடர்புடைய இடங்களில் கடந்த 6ஆம் தேதி அன்று அமலாக்கத்துறையால் சோதனை நடத்தப்பட்டது. 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அச்சோதனை முடிவாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கணக்கில் வராத பணம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. சம்பந்தமாக ஆவணங்கள் தவறாக கையாளப்பட்டு மறைமுகமாக அல்லது மறைக்கப்பட்ட முறையில் பணம் முறையாக ஏற்பு நடந்துள்ளது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. இதை வைத்து பார்க்கும்போது முறைகேடு செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த, கைகோர்த்த மற்றும் நுட்ப மூளைகளை மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அர்த்தம் தெரிகிறது என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இந்த நிலையில அமலாக்கத்துறை டாஸ்மார்க்கில் நடந்துள்ள கணக்கில் வராத பண மோசடி குறித்தும் குறித்து பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால்
வெறும் விளம்பரம் மாடல் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். உள்ள என்ன நிறைய இருக்குது. உள்ளவை குமாரே. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. மேலும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது பெருமையாக பறைசாற்றும் இதே அரசுதான் மக்கள் நலனை கெடுக்கிறது. உட்கார்ந்துருக்காங்க, போய் கரெக்ட் பண்ணிக்க அந்த கொட்டகையில. என்ன கைய காட்டினாதான்